Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to our channel. All is well, my dear. Alhamdulillah. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குர்ஆனுடைய நினைவூட்டல் ஒரு நிமிஷம் உங்களுடைய இதயத்தை மாற்றலாம். வாழ்க்கையில் சோதனை இல்லாதவங்கங்கிறது யாருமே கிடையாது. அது உடல்நல பிரச்சனையாகட்டும், பொருளாதார சிரமமாகட்டும், குடும்ப கவலை, வேலை இழப்பு, இல்லைன்னா மனவேதனை, ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சோதனையை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முஸ்லீமோட இதயத்துக்கு ஆறுதல் அளிக்கும் மிக அழகான குர்ஆன் வசனத்தை இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். ரஹ்மான் சூரா பக்கரால 153 அதில் சொல்லும்போது, நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு 2 பெரிய ஆயுதத்தை கற்றுத்தரான். ஃபஸ்ட்டு பொறுமை. பொறுமைங்கிறது என்ன? கஷ்டத்தை அமைதியாக தாங்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு நிலச்சிருக்கணும், பாவங்களை தவிர்ப்பதில் உறுதியாக இருக்கணும், வாழ்க்கையோட சோதனைகளில் நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். இது எல்லாம் தான் பொறுமையோட ஒரு பகுதி. இந்த வசனத்தில் அல்லாஹ் பொறுமையோடு சேர்த்து எதை சொல்கிறான்? தொழுகையையும் குறிப்பிடுறான். ஏன்னா தொழுகை ஒரு முஸ்லீமோட இதயத்திற்கு வலிமை தருது. மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, எதிர்காலத்தை குறித்து கவலை ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்விடம் நின்று தொழுவது இதயத்திற்கு அமைதியை தரும். இந்த வசனத்தோட மிக அழகான பகுதி எது தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். ஒரு முஃமினுக்கு இதை விட ஒரு பெரிய ஆறுதல் என்ன இருக்க முடியும்? மக்கள் நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், நண்பர்கள் விட்டு விலகலாம், உலகமே நமக்கு எதிராக இருப்பது போல தோணலாம். ஆனால் அல்லாஹ் நம்மோட இருந்தால் நம்ம ஒருபோதும் தனியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சரி, இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துறது? இன்னையிலேருந்து ஒரு சில மாற்றங்களை நம்ம செய்யலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். 5 நேர தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றத்துக்கு முயற்சி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையை அதிகம் சொல்லணும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது சந்தோஷமான நேரத்துலையும் கவலையாக இருக்கக்கூடிய நேரத்துலையும் ரஹ்மான்கிட்டயே அனைத்தையும் ஒப்படைக்கிறது. கஷ்டம் வந்தாலும் இதுலேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுருக்கணும். எல்லார்ட்டையுமே பொறுமையாக நடந்துக்கணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன சோதனை இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நினைப்பு வச்சுக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இந்த ஒரு வாக்கியம், இந்த ஒரு வசனம் உங்களோட இதயத்திற்கு நம்பிக்கையும் அமைதியும் தரும். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களுக்கு பொறுமையை அருள்வாயாக, சோதனைகளில் உறுதியுடன் இருக்கும் வலிமையை வழங்குவாயாக, எங்கள் தொழுகைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் கவலைகளை நீக்கி உன் கருணையால் எங்களை சூழ்ந்தருள்வாயாக, எங்களை பொறுமையாளர்களில் சேர்த்தருள்வாயாக. அமீன். இன்றைய வசனத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பொறுமையை இழக்காமல் ரஹ்மான்கிட்ட அனைத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பொறுமையாளர்களோட ரஹ்மான் இருக்கான். இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ்வோட வார்த்தைகளை ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கிட்டு அவற்றின்படி வாழ முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.